சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? சாமுவேல் மேடம். சாமுவேல். ஆமாம். சொல்லுங்க சாமுவேல். நான் 5 வயசில் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் மேடம். அதுலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து மளிகைகளில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து 2004 கடை வச்சுருந்தேன். கடை வச்சுக்கும் போது பக்கத்தில் வாடிக்கையாளர் தான் ஒருத்தவங்க, இவங்க வீட்டில் பொண்ணு இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினாங்க. இவங்க கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சா ஆனால் ஒரு முறையோட பண்ணலை. அவங்க எங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிடல, என்னையை கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா வயசானவங்க, ஒரு பார்வை இல்லை. அவங்கள கூப்பிட்டு போய் சும்மா பேருக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை வச்சே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வரத்தி விட்றேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை அவங்க கல்யாணத்தனைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்களே பேசிக்கிட்டாங்க. பேசி நிச்சயத்தம் பண்ணுறேன், எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நிச்சயத்தம் பண்ணுறோன்னு சொல்லி பேசிட்டாங்க. அது கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது சொல்லவே இல்லை. அது வந்ததுலேருந்து கடையில் கல்யாணம் முடிச்சதுலேருந்து நைட் ஆனால் எழுந்துச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். எதுக்கு அழுகுறேன்னா சொல்லாது. திடீர்னு பார்த்தா அது கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. அவங்க அப்பா அம்மாட்டேன்னு சொல்லிச்சு. அவங்களும் ஏதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு புதுசாக வந்துக்கனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போ சரியாயிடும் அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். மறுபடியும் அது டெய்லி அந்த மாதிரி தான் பண்ணுறது. அசியமாக திட்டும், திடீர்னு எஞ்சி வெளியே ஓடும். நம்ம அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து கடையில் வந்துச்சுன்னா காலைல பால் வாங்க வரும். வந்துச்சுன்னா கலாப்பில் 4 ரூபா எடுக்கும், எப்படி ஒரு டேட்டா வச்சுட்டு போயிடும். சரி நான் பார்த்து சத்த மாட்டேன், செய்யாது அப்படி பண்ணேன்னா காசு காணாமல் போயிடும், வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் மத்தியானம் அரிசி எடுக்க வரும்போது சோப்பு தக்காளி இதெல்லாம் எடுத்து போவோம். பக்கத்து வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துறது, சோப்பை காசு வாங்குறது கிடையாது. இப்படியே நஷ்டமாக நம்ம நகையும் விற்று உள்ளே போட்டாச்சு. கடையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமாகி கடை லாஸ் ஆகி மூட்டேன் மேடம். 3 நாளும் மறுபடியும் செக்யூரிட்டி வேலை பார்த்து ஏதோ பார்த்துக்கிட்டு குழந்த பிறந்தது. குழந்த பிறந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு இது அம்மா தான் இருந்தாங்க என் கூட. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் நான் பார்க்க முடியாது, ஒன்று உங்கள் அம்மா இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்குது. ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே நான் சாக போகிறேன் அப்படிங்கிற பயமுறுத்துறதே அதிகமாக இருக்குது. நான் அதை வந்து பெருசாக இல்லை, இது மண்ணில் சரியில் போக சரியாயிரும் அப்படின்ட்டு நான் அதை வந்து பெருசாக எடுக்கலை. ஆனால் அது வந்து மண்ணில் பாதிக்கப்பட்டது வந்து சொல்லவே இல்லை. அவங்க அம்மாட்ட கேட்டால் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது செல்லம் கொடுத்ததுனால அந்த மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டில் அம்மா அப்பா 2 அண்ணன் இருந்தாங்க. அண்ணன் இப்போ தூத்துக்குடி போயிட்டாங்க. இப்போதைக்கு இவங்க தான் இருக்காங்க. சரி, இவங்க கடையில் அந்த சாமான்லாம் எப்படி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு கொடுப்பாங்க? பக்கத்து வீடுகள் மேடம். அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எடுத்து பக்கத்தில் கொடுக்காங்க. நான் இப்போ சந்தேகப்படல. ஏன்னா அவங்க எதுக்கு பக்கத்துலலாம் கொடுக்குறாங்க? அது மண்ணில் அவங்களும் கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. காசும் வாங்குற கிடையாது. நீங்கள் இல்லாத நேரத்தில் எடுப்பாங்களா? நீங்கள் இருக்கும்போது நம்ம இங்கிட்டு பார்த்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு பின்னாடி அதை எடுத்தாங்கன்னா பொண்டாட்டியும் நம்பிக்கையில் நம்ம அது மாதிரி சந்தேகப்பட முடியுமா? ஆனால் பக்கத்து வீட்டில் வாங்கினாலும் ஏன்டா சொல்லிடுறாங்க, பொண்டாட்டி 2 தக்காளி வாங்கினேன் அப்படியே சொல்லிட்டும் போயிடுவாங்க.
ஆனால் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே நான் சாக போகிறேன்ட்டு வெளியே எழுந்துச்சி ஓடும். 4 பேர் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. என்ன குழந்தை உங்களுக்கு? இப்போ பையன். இப்போ இந்த எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2005 ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் இப்படிதான் ஓடிட்டு இருக்கா? இல்லை, இடையில 3 வருஷம் ஆனால் இந்த மாதிரி தான் சண்டை அதிகமாகி சொல்லாமல் போயிட்டேன் மேடம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ மனைவி அது சரி பண்ணி கொடுக்கணும் மேடம், மனநிலை பாதிக்கப்பட்டது. இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏதாவது தெரிஞ்சதா? அப்படி ஏதாவது பண்ணாலா? இல்லை, நல்லா இருக்கு. திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது எஞ்சி ஓடுது, தலையை விரிச்சு போடுது, பிளேடு வச்சு கீச்சிக்கிறது. அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்களா நீங்கள்? சொன்னோம். அவங்க நான் செல்லம் கொடுத்தனால இந்த மாதிரி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. செல்லம் கொடுத்தனால இப்படி வராது மேடம். அவங்க இப்போ இதனால எங்கள் சொந்தம் வந்து யாருமே இப்போ எனக்கு வர மாட்டேங்காங்க. ஏன்? இவங்க கல்யாணத்தனைக்கு அவங்கள கூப்பிட்டு எதுவும் பேசல. ஏன் பெரியவங்களெல்லாம் கூப்பிடாம கல்யாணத்துக்கு மேடம் அவசரம்? நான் கூப்பிட்டேன் மேடம். அதுக்கு முன்னாடி இவங்க முன்ன கூட இது பண்ணிட்டாங்களே. எங்கள் அண்ணன் நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களே 4 பேரை கூப்பிட்டு வச்சு முடிச்சிட்டாங்க. இவங்க மறுநாள் எங்கள் அண்ணன் வரேன்ட்டு ஃபோன் பண்ணுறாப்புல, எப்படி நான் வரேன்னு சொல்கிறாங்கிறாங்க. அதுங்களுக்கு இங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு. என்னடா அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு அவன் சத்தம் மட்டும் விட்டுட்டாப்புல. கேட்டால் அம்மா இருக்காங்களா அப்படிங்க. அம்மா வயசானவங்க, பெரியவங்க. மன உளைச்சலில் தான் நான் ஓடி போகிறத வழியா வேணும்னு விட்டுட்டு போகல. ஓடி போனீங்களா? ஆமாம். எப்போ? ஏற்கனவே ஒரு 3 வருஷம் முன்ன, இப்போ ஒரு 6 மாதம். என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு, நான் 2005 கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் மேடம். அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, நெஞ்சு வலி அடிக்கடி வரும். எந்த வருமானம் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு பையன், எனக்கு 3 பொண்ணு. இது 3ஆவது பொண்ணு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தது 3ஆவது பொண்ணு. நான் கடன் வாங்கி தான் கல்யாணம் முடித்தேன். நான் வசதியாக கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மகளிர்லாம் நான் கஷ்டப்பட்டு ஒரு அம்மா ஒரு புரோக்கர் மூலியமாக குழந்தனால இவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது. குரம்பட்டில் கடை வச்சுருக்கா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க வேறு இது அதை மாற்றி தான் நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். எங்கள் இதுவும் ஜாதியும் கிடையாது. நான் அப்படி தான் கொடுத்து நல்ல பையனை மாதிரி நான் அது பண்ணி கல்யாணம் யார் சொல்லையும் கேட்க, எங்கள் பையன் சொல்லையும் கேட்கல, எங்கள் வீட்டுக்கார் சொல்லையும் கேட்கல. நானாக இஷ்டப்பட்டு தான் நீ பேசுனாங்க, நீ இப்படி இஷ்டப்பட்டு கொடுக்க கடைசியில் பட்டு அனுபவிப்போமான்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? அது பண்ண நம்ம இது கிடையாதுல்ல கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ அவங்க அண்ணன் தம்பி அது விசாரிச்சியா? ஒன்றும் சாரிக்கல, நீ பாட கடை வச்சுருக்கன்னு கொடுக்க போகிற, கொடுக்காதேன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு ரொம்ப சிறு. அதனால இப்பவும் இல்லை மேடம், என்னை விட்டுட்டு போயிட்டான். நீ தானே பட்டு அனுபவிக்கிற, நீ இதே இரு, உங்களுக்கு எந்த சாப்பாட்டுக்கு எதுவும் தரமாட்டேன்னு போயிட்டான். இவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஊரோட திருச்செந்தூரை ரொம்ப அப்பா காட் பேசல, மாத்திரை மருந்து கிடையாது, எதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு பலதையும் நான் கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேங்க. நானும் நகை போட்டு வந்தது தான் எல்லாம் எங்கள் நாத்திரமா இருக்கலாம். கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்லா தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்பா ரொம்ப இதுனால எந்த வருமானம் கிடையாதுனால எந்த இதுவும் கிடையாது. கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்து நகை 15 நகையும் போட்டு கையிலையும் இது பண்ணி எல்லாம் வச்சு கொடுக்க, அன்னைக்கு ராத்திரியே மகள்கிட்ட உன்னை விட்டுட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகையாக இந்த புள்ள கழட்டி கொடுத்துருக்காங்க. விட்டுட்டு போயிடும் கழட்டி வாங்கிட்டாப்புல. கரெக்டான எந்த கஷ்டத்தில் இது பண்ணி என் பிள்ளைக்கு சோறு போட்டிரா, என் பிள்ளைக்கு எதுவும் எங்களுக்கு கொடுத்துக்கிறா. 10 என் மகளுக்கு, சின்ன மகளுக்கு கொடுத்தான்னு சொல்லி ஒரு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படி மேடம்? அப்போ நான் நிலத்தை விற்று நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு. ஆதிநகரில் இருக்க வசதியாக இருக்காவ. இந்த பொண்ணை டார்ச்சல் பண்ணி சொல்லி ஏமாத்தியே வாங்கி அந்த பிள்ளைங்க ஒரு விவரம் தெரியாது. படிப்பு இல்லை மேடம். இவர் என்ன பண்ணியிருக்கு, அந்த குழந்தைய ரொம்ப நீ நகையெல்லாம் கழட்டி கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி துன்புறுத்தி ரொம்ப இது பண்ணி பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கூடுவான் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எழுதுனதை கிழிச்சு போட்டிருக்காரு, எழுதி வச்சிருந்தாரு. 2வது பெரங்களத்தூரில் போய் வீடு பிடிச்சி அங்கே வச்சிருந்தாரு. ஆமாம், அது வந்துட்டு பெரங்களத்தூரில் இருந்தார் மேடம். பெரங்களத்தூரில் இருந்து இது பண்ணி வச்சுட்டு குழந்தை பிறந்து 10 நாளையில் ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டான். அது இறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் பையன் நான் சொல்கிறேன் 2007 பிறந்தது மேடம். அப்போ 2007 பிறந்த அப்போ கூட அவருக்கு ஒரு சாப்பாடு கூட அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஆஸ்பத்திரியில் வந்தால் பார்க்க போது பண்ணுவாங்க, போய் பேசுனேன். அது 10 நாளில் அது இறந்து போச்சு. அது நான் மறுபடியும் கூட்டி கொண்டு விட்டேன், மறுபடியும் இது பண்ணிட்டேன். நாங்கள் இவ்வளோ நாளாச்சு மேம். நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன, கம்மல் நாங்கள் இந்த திருமங்கலத்தை கலட்டவே மாட்டோம் மேடம். கயிறும் போட மாட்டோம் எங்களில். இருந்தாலும் எல்லாத்தையும் எஸ்பிரி சாந்த எல்லாத்தையும் கலட்டி, இந்த எஸ்பிரி சாந்த கூட போட்டு வைக்காமல் எல்லாத்தையும் கலட்டி எல்லாத்தையும் என் பிள்ளைய மூடி கோலமாக வச்சு அலங்கோலமாக எங்கேயும் போனால் அசிங்கமாக இப்படியே பண்ணி வச்சுட்டு இப்படி இது பண்ணிவிட்டு 2007 அந்த பிள்ளை செத்த மிந்தி 2009 அந்த பிள்ளை பிறந்துச்சு. நான் தான் சாப்பாட்டுக்கு போவதுக்கெல்லாம் கொடுப்பேன், துணிமணிலாம் எடுத்து கொடுப்பேன். அந்த பிள்ளைக்கு ஒரு மணி துணி கூட அவ்வளோவா கிடையாது. எல்லாமே இன்ன வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2009 கொண்டு போய் அந்த குழந்தை பிறந்துச்சு மேடம். இப்போ பிறந்த உடனே 10 நாள் மேடம்,
பெருங்குளத்தூர்ல இருந்து டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையுமே அப்போ இருக்கக்கூடாதுன்னு அர்த்தத்தில் தானே மேடம் ஸ்டவ்வை விற்றுருக்காரு, கேஸ் சிலிண்டரு, பித்தளை பாத்திரம், பொருளுக்கு எல்லாத்தையும் வித்துட்டாரு. 7 வயசு சொன்னீங்க உங்க பையனுக்கு? 7 வயசு. யாருக்கு 5 வயசா 7 வயசா? அவரு அது குழந்தைய வச்சு வளர்த்தா தெரியும் மேடம். 2009 பிறந்தா எத்தனை வயசா மேடம்? எப்படி 7 வயசு ஆகும்? அந்த குழந்தைய தான் 10 நாளையில விட்டுட்டு போனது எப்படி தெரியும்? வயசு தெரியும். நான் தானே படிக்க வைக்கிறேன். எல்கேஜி மனைவிக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டுறது ஒரு மனைவியும் குழந்தையும் பாக்குறதுக்காக தானே ஒரு கணவர் இருக்கிறது. நீ தான் 10 நாளையில விட்டுட்டு நீ எங்கேயோ எந்த போயிட்டு எல்கேஜி படிக்கிற, எந்த யூகேஜி படிக்கிற, எந்த இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, பேர் வச்சதே தெரியாது மேடம். என் தம்பி கொண்டாட்டி தான் ஞானஸ்தான பேரை வச்சு அவங்க தான் ரொனால்டுன்னு உங்க வச்சாங்க. பையன் பேர் என்னது? ரொனால்டு. யார் வச்சாங்க? அவங்க வச்சு. அதாவது ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல விட்டுட்டு அடிக்கடி போயிடுறது. வீட்டுல எங்கேயாவது இருக்கிறது போயிட்டு ஒரு உங்க பொண்ணுக்கு மனநல சரியில்லை சொல்றாரு. மனநிலையா? அந்த ஆள் பண்ண பட்டம் தான் அது. அந்த புள்ள நல்லா தெளிவா இருக்கிறது. இந்த ஆள் பண்ற மனநிலையெல்லாம் கிடையாது. கத்துவா மேடம், நான் சொல்ற படிப்பறிவு இல்ல. கத்துவா. ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் அதிகமா பேசுவா. வேற மற்றபடி அவருக்கு படிப்பறிவு தெரியாது கிடையாது மேடம். அதிகமா பேசுவா. பிடிச்சு போட்டு ஓடுவா, கைய கிரிப்பா எல்லாம் சொல்றாங்க. இவரு பண்ணி இருக்கிற வேலைக்கு என்ன பட்னி பசிமா இருந்தானே எல்லாத்தையும் அதெல்லாம் கிடையாது. சூளைமேட்டுக்கு கூட்டிட்டு போய் 4 பேர் போய் கூட தங்க வச்சது மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அப்போ 3 வருஷம் கழிச்சு சேர்த்தேன். இந்த மறுபடியும் இந்த 2009 புட்டுட்டு போன மிந்தி 3 வருஷம் அலையலைன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு விருதுநகர் போய் என் பிள்ளைய மொட்டையெல்லாம் அடிச்சு அதை போட்டோ எடுத்துட்டு வந்தீங்களா? போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மொட்டை எடுத்து இவங்க அக்காவை இது பண்ணி என் பிள்ளை கண்ணுக்குள்ளேயே காசை பிரிச்சு மொட்டை அடிச்சாங்க. அவங்க அடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சு மொட்டை அடிக்கல மேடம். பேன் நிறைய உடனே பத்திட்டான். பேன் நிறைய இருந்துச்சு. ஒட்டு விட்டு எல்லாம் அதுக்காக மொட்டை தெரியுமா? மருந்து போட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, இவருக்கே தெரியாது. என் பிள்ளைய வந்து பார்க்கவல மேடம். 3 மாசம் மொட்டை அடிப்பாங்களா? மொட்டை அடிப்பாங்களா? நிறைய புண்ணாயிடுச்சு மேடம். அதெல்லாம் கிடையாது மேடம். இவர் பைசல் வாயில வராது போய் குழந்தைக்கு கொப்புளு இவ்வளவு பெருசு, இவ்வளவு தண்டி இருந்துச்சு. இவ்வளவு பெருசு சின்ன பையனுக்கு வாயில புண்ணு, கழுத்தெல்லாம் புண்ணு. ரெண்டாவது அந்த என் மகளும் அந்த குழந்தையும் வந்து குழந்தைய கூட விருதுநகர்ல இருந்து ஒரு 10 பைசா கூட கொடுக்காம அக்கா தம்பிச்சு எல்லாம் சித்திரவதை பண்ணி இப்போ வந்து உங்களை மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க பைசா கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து ட்ரெயின்ல ஏற்றி, அதாவது விடிய 4 மணிக்கு மேடம் 4 மணிக்கு வந்து கதவு தட்டுறா. இனிமேல் உள்ள சேர்ந்தாலும் எந்த இது பண்ணக்கூடாதுமா, என் சொல்படியே நடப்பான்னு சொல்லி என் பிள்ளைய சேர்த்தமா சரிமான காலில் விழுந்து நேரம் பழம் போல எல்லாம் அந்த பையன் சொல்றாங்க. இந்த காசு கூட வேண்டாம், ஆட்டோக்கார பையன் வந்து நம்ம ஆட்டோக்கார பையன் பக்கம் தெரிஞ்சவன். அந்நேரம் 3 மணிக்கு மேடம் என் பிள்ளைக்கு தூக்கிட்டு வந்துட்டான். நான் என்ன செய்யணும்? அப்போ கூட நான் போலீஸ்ல எல்லாம் தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. எங்கெல்லாம் தேடுறேன். ஆமா, இவர எல்லாம் தாம்பரம் போலீஸ்ல இருக்கு மேடம். இவருடைய வரலாறு ஃபுல்லா இருக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர் இந்த பையன் நம்பரை வச்சிருக்கான். விட்டுட்டு போயிடுவாரா? ஆமா, விட்டுட்டு போயிடுவாரு. விட்டுட்டு போய் எங்கெல்லாம் தேடுறது? இப்பவும் கேளுங்க. இந்த 2000 ஏன் விட்டுட்டு போறாருன்னு அவர் ஒரு காரணம் சொல்றாரு, கேளுங்களேன். அது அடிக்கடி சண்டை போடுறதுனால மன உளைச்சல்ல தான் நான் விட்டு போறது. மன உளைச்சல் டெய்லி சண்டை போடுறதா எப்படி இருக்க முடியும்? நைட்டு மேடம் நான் வச்சு அந்த குழந்தைய வச்சு அப்ப என்ன பெத்து போட நான் வந்து வளர்ப்பானா? என் மகன் கேட்பானா மேடம்? எனக்கு சொல்லுங்க. என் மகன் வந்து என் வீட்டுல இருக்காத காரணம் எனக்கு 10 பைசா கொடுக்காது. இவங்க குழந்தைய வச்சு நான் வச்சு வைக்கிறதுனாலதான் வரமாட்டான் சொல்றான். நீ அவங்க தாய் தான் பண்ணி கல்யாணம் முடிச்சதுல இருந்து அந்த குழந்தைக்கும் அந்த மனைவிக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துப்பானான்னு கேளுங்க. யாரு எடுத்து கொடுத்து உங்க பொண்ணு போட ஒரு நாள் சேரி கட்டிருக்கான்னு கேளுங்க. உங்க பொண்ணு சேரி கட்ட சேரி கட்ட எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு சுடுதாரு? வெளியே கூட்டு போற சேரி தான் கட்டு போவாங்க, போட்டுவாங்க. கடையில இருக்கிறது பொருள் எல்லாம் உங்க பொண்ணு திருடி வேற யாருக்கும் அவளை போய் திருடுறதுக்கு இதெல்லாம் போய் புழுமணி எடுத்து கொடுத்த சேலையில கடையில போட்டிருக்காங்க. நீ தான் குத்து வழக்கு பித்தளை வழக்கு எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைய போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நகையை கலட்டி வித்தது என் பிள்ளைய கலட்டி கொண்டு வித்துச்சு. நகை என்னத்தை டார்ச்சல் பண்ணி வாங்கினேன். எனக்கு நான் பொண்ணை ஏத்துக்கிறவியோ உன் கொண்டாட்டி ஏத்துக்கிறவியோ ஏமாத்தியமா வேண்டாம். எனக்கு நீ 2012 என்ன சொல்லி சேர்ந்த? போலீஸ்ல கொண்டு போய் என்ன சொல்ல? அந்த அம்மாட்ட சொன்னேன் என் மனைவியை நான் வச்சு ஒழுங்கா பாதுகாத்துக்கிறேன், நகை நட்டு செஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கேன். உங்க பொண்ணு மறுபடியும் சண்டை போட்டு ஓடுது. இருக்குதுவா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இப்பவும் 13 கொடுத்துருக்கேன் இருக்கு. உங்க பொண்ணு ஏன் கத்திட்டு அழுதுட்டு ஓடுது தெருவுல? போய் பேசாத. சரிங்க, நீங்க எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டீங்க. எங்க பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா 4 தெருவுல போய் நிக்கிறான். எதுக்கு போன் பண்ண போய் நான் வந்தேன். அதுக்காக நீ பெத்து போட்டுட்டு போவ நாங்க வளர்த்துக்கிட்டே இருக்க சொல்றியா? போன் பண்ணி யார் வீட்டுல போய் இருந்துங்க? பைபிள் வச்சிருக்கேன் சொல்றேன்.
பைபிள் வச்சிருக்கா அந்த சத்தியம் பண்ணணும் மேடம். ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு எல்லா நகையும் அவனே கொடுத்துருக்கான். இது கடம்பூர்ல வச்சு கொடுத்துருக்கான் மேடம். இவங்க சண்டை போட்டு யார் வீட்டில் அந்த பொண்ணு போய் இருந்துச்சுன்னு கேளுங்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்களா? பண்ணல, இன்னும் பண்ணல இது வரைக்கும். போய் புழுவாத, நான் பைபிள் வச்சிருக்க சத்தியம் பண்ணணும். பண்ணிட்டு நீ நிலம் வாங்கி போட்டிருக்க என் புள்ள நகையெல்லாம் நீ வச்சுதான் இருக்க. சரி, உங்க மனைவி வந்து மனநல சரியில்லை, அவங்க அடிச்சுக்கிறாங்க, நைட் ஆனா சண்டை போடுறாங்க, எந்திரிச்சு ஓடுறாங்க எல்லாம் சொல்றீங்க. அவங்க சொல்றது வேற விதமா இல்ல இருக்கு. உங்க பொண்ணு எப்படி கிடையாது. என் பொண்ணு அந்த இருக்கா எப்படி அவ பைத்தியமா தெளிவா அப்ப தெளிப்பழங்கி பொண்ணு உங்கள்ட்ட எப்படி இருப்பா? எங்கள்கிட்ட இருக்கா, நல்லா தான் இருக்கா. அவங்கள்ட்ட அப்படிதான் 4-2 சேர் உடைச்சிருக்கா, கண்ணாடியை தூக்கி உடைச்சிருக்கா. அவங்க வீட்லயே வச்ச கேட்டு பாருங்க. வீட்டை நீ ஓடி ஓடி போனா நான் இருக்கும்போது உடைச்சு போட்டானே போன் பண்ணாங்க. போயிட்டு இப்போ வந்து வேலைக்கு போனா மேடம் 8 ஹவர் டியூட்டி, 8 ஹவர் டியூட்டி பார்த்துட்டு வரணும்ல. 10 மணிக்கு 11 மணிக்கு சொல்லாம கொள்ளாம கடம்பூர் ஊருக்கு போயிடுறது. அப்படி போன் பண்ணுனா இந்த மாதிரி வரலையே பேசுவா. நீங்க கொடுக்குற எதுனா நான் பண்ணாந்தோன்னே நீ தானேமா சேர்ந்த, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்ல நகை இது வேண்டான்னு சொல்லி நீ சேர்ந்திய புருஷவன் உன்னை கூட எங்க கொண்டு வச்சிருந்தான்? சூளைமேட்டில் கொண்டு வச்சிருந்து 4 பேர் இருக்கிற ரூம்ல படுக்க வச்சிருக்கா மேடம். இவன் நல்லா முழுங்கிட்டு என் பிள்ளைய பட்டின இவங்க அப்பா போனாங்க. நான் சொல்றதுக்கு 10 நாள் 20 நாள் தாங்க முடியாத காரணையும் அதை போய் பார்த்துட்டு அழுகையா வளர்த்துட்டேன்ல மேடம். நீ பார்த்துட்டு வாங்க பிள்ளைன்னு போனா அந்த புள்ள அப்படியே பயிற்றுமா அவசரம் இல்லாம அப்படியே போயிட்டு ஒரு கையை லேச வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கா. அந்த புள்ள சோர்வங்க கடுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் பாட்டில் போய் இவன் ஹோட்டல முழுங்கிடுவான். கஞ்சியில தண்ணியை ஊத்தி வச்சிருக்கலாம் மேடம். அது நீ என்னத்த வச்சிருந்த? 4 பேர் படுக்கிற ரூம்ல 4 பேர் தங்கி இருக்காங்க மேடம். உண்மையிலேயே சத்தியமா கூட வேலை செய்யறவங்க இன்னைக்கு இருக்கா. வெங்கடேசன் சொல்லிட்டு எஸ்டிஎஸ் பேங்க்ல வேலை செய்யறாங்க. பாத்து வந்தாங்க அப்பா. இப்ப போன வருஷத்துல அலைய அந்த செக்யூரிட்டிட்டே சொல்லியிருக்காப்ல எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு இருக்காப்ல. தீநகரையும் சொல்லியிருக்காப்ல ஒரு பையன்கிட்ட எம்ஜிஆர் நகர்ல எல்லாம் கல்யாணமே முடிக்கல. அப்ப எப்படி படம் வந்துச்சு? கல்யாணம் முடிக்காம எப்படி இது வந்துச்சு? புள்ள பிறந்துச்சு. கல்யாணமே முடிக்கலன்னு சொல்லியிருக்கான் எல்லாத்துலயும் கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி முதல் கல்யாணம் முடிக்கன்னு சொல்லியா? கல்யாணமே முடிக்கல. ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பிளான் இருக்கா உங்களுக்கு? முடிச்சானு கேட்டாங்க, முடிக்கலன்னு சொன்னா அவங்ககிட்ட பழகுறவங்ககிட்ட. அப்ப எப்படி முடிக்கலன்னு சொல்லுவா? பிள்ளையும் பிறந்துட்டு நகை மட்டும் வாங்குறது பொண்டாட்டி வேணுமா? பைத்தியம் இல்லையா? குழந்தையும் மனைவி நீ வந்து ஒழுங்கா வச்சு பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு இது பண்றோம்? எங்களுக்கு என்ன இது? நீ கலட்டி இது பண்ணிட்டு அப்ப உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா வந்து படிப்பு இல்லாத மேடம், படிப்பு இல்ல. ரெண்டாவது வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா சில்லற மாத்தி கொண்டாந்து தெரியாது. இவ்வளவுதான். மற்றபடி இதுதான். மற்றதெல்லாம் எந்த நீங்க கூப்பிட்டு நீங்க கையை கழிச்சுக்க மாட்டா, இவருடைய தொந்தரவு கண்ணாடி எல்லாம் உடைக்க மாட்டா. எந்த கண்ணாடி உடைச்சிருக்கா வீட்டுல? உங்க முன்னாடி உடைச்சு நீங்க போன் பண்ணி சொன்னீங்கடா. அவன் எல்லாம் பொய் சொல்ல, வாயில வராத பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இவன் ஏமாத்தி இனிமே அவன் சேர்க்க நான் உண்மையில மாட்டாமா. எனக்கு நகை நட்டு என் பிள்ளை இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அவ சேர்ந்தாலும் எனக்கு நகை நட்டு நான் என் பேரனை வச்சு நான் பாத்துக்கிருவேன். ஆமா, கூட்டிட்டு போய் யாருன்னு என் கண்ணு முன்னாலேயே நகை நட்டு. இவர் உங்க மகளோட வாழணுமா பிரியணுமா? அவ பிரிந்து அந்த வாழ்றதுக்கு ஒண்ணு சொல்ல. இப்படி இந்த பைத்தியம் கட்டிட்டு போவ நாளைக்கு என் மகளுக்கு ஏதாவது என் மண்ணனே ஊத்தி தீ குளிச்சு உன் மக செத்து போனான்னு சொல்லுவாருமா. நேரடியா சொல்லுங்கம்மா, வாழணுமா பிரிக்கணுமா? மேடம் வாழ்றத பத்தி எந்த ஆட்சேபமும் இல்லை கிடையாது. ஆனா வாழ்றதுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இவருக்கு திறமையா வச்சிருந்தா தானே மேடம் நல்லது. அந்த குழந்தையும் இதையும் விட்டுட்டு இவர் வேலைக்கு போயிட்டு 8 மணி டியூட்டி பார்க்கறதுக்கு எங்கேயாவது டியூட்டி முடிச்சுட்டு எங்கேயாவது போய் சுத்திட்டு 10 மணி 12 மணிக்கு வரைக்கும் வருவார். வந்துட்டு அந்த குழந்தையும் தாய் வந்து ரொம்ப இதாக இருக்கும், பசியும் பட்டினியும் கிடக்கும். அதுக்கப்புறமா இவர் வந்து சண்டை போட்டு அதுக்காக தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. தண்ணியில அடிக்க மாட்டாரு, பொய் பிராடு இருக்கானா? இந்த பொய் பேசுறவங்க நம்ம தேவையில்லை. இங்க வந்து இப்படி வாங்கியிருக்காரு 40,000. பெரங்களத்தூர்ல இருந்த இடத்துல வீட்டுக்கார மாட்டேன் 10,000 வாங்கியிருக்காரு. 10,000 வாங்கிட்டு பீரோ கட்லு எல்லாம் இது பண்ணி சுத்தமா அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நீ 10,000 கொடுத்தா தான் ஜாமான்களை எடுப்பேன். ஏன்பா எங்ககிட்டயாப்பா கொடுத்த? எனக்கு தெரியாது, எங்கிட்ட நீ கேட்டு கொடுத்திருந்தா கூட இது பண்ணிருக்கலாம். 10,000 சாவி வீட்டுக்கார மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அப்ப 10 நாள் பிள்ளையோட இப்படி எல்லாம் இருக்கிற நான் எப்படி வாழ வைப்பேன் மேடம்? 10 நாள் கூட்டிட்டு போவோம், கடைசியில் ஏதாவது கொண்டு விட்டுட்டு அந்த குழந்தையும் அதையும் விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிட்டீங்கன்னா வளர்க்குறேன். இவ்வளவு நாள் இவ்வளவு இப்படி வளர்த்துட்டேன்ல. குழந்தை நல்ல விவரம் தெரிஞ்சிட்டு எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு போயிருப்பேன். ஒரு 2 நிமிஷம் அந்த பையன் கிட்ட கூப்பிட்டு நீ பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். மனைவி தான் இப்படி இருக்கா நீ சொல்ற வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். நீ அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு கூட பாக்கலையே. நீ குழந்தை பேதி வாந்தி எடுத்துட்டு ஓடிக்கிறீங்க. எவன் ஓடுமா? எல்லாரும் கேட்காங்க. உடம்பு சரியில்லாத குழந்தை நீ ஆஸ்பத்திரியில போட்டுட்டு வந்து நீ வந்து காலையில நல்லா குளிச்சுட்டு டிஃபன் பண்ணிட்டு நீ வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போற, வேலைக்கு போறேன்ட்டு போற. போயிட்டு வந்து நீ வந்து
போய் சரி இடையில வந்து பிரெட் வாங்கிட்டு வாங்க குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் பிரெட் வாங்கிட்டு வர இன்னும் 10 மாசம் ஆச்சு. 10 மாசம் ஆச்சு. என் பொண்ணை சொகமலைன்னு சொல்லி குராம்பட்டையிலாம் கூட்டிட்டு போய் அங்க காசையெல்லாம் பிரிக்க வச்சு என்னதான் பண்ணியிருக்கான் தெரியுமா? கொஞ்சம் கூத்தா நடந்திருக்கு. அந்த பிள்ளைய வைத்தியமா பிடிச்சு கொடுத்துருக்கா. இவங்க படுத்து கிடக்கான என் பிள்ளை பிரிச்சு கொடுத்துருக்கு. எங்க ஆளுக்க சொல்லுது, எங்க வசதி உள்ள ஆளுக்கு. இந்த மொட்டை அடிச்சது எப்படி பண்ணுவீங்க? மொட்டை அடிச்சு அடிக்கடி பார்த்தோம் மேடம். அதெல்லாம் மொட்டை அடிச்சது கழுத்தெல்லாம் புண்ணாக்கி வந்துச்சு மேடம். பிளாஸ்டிக் எப்படி கேட்டிருக்காங்க அவங்க அக்காலும். நகையெல்லாம் உனக்கு உன் புருஷன் வேணாம், நகையெல்லாம் என் தம்பிக்கு எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிரும் சொல்ல வந்து அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு. ஆகா நம்மளை இப்படி எழுதி கேட்காங்க. அப்பவும் நீ புள்ள 3 மாசம் இருந்திருக்கு, நீ வந்து பாத்தியா விருதுநகர்ல பார்க்கலையில? பக்கத்து வீட்டுல சொல்லி அந்த பையனுக்கு அந்த மணிகண்டன் பாபுன்னு சொல்லி அவங்க காசு பிரிச்சு என் பிள்ளை ஏற்றி விட்டுருக்கு செங்கோட்டை வண்டிக்கு. என்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருக்காங்க மேடம். சொல்றது கேட்டீங்க பிள்ளைய. எனக்கு என் வீட்டுக்காரர் சேர்த்து வைக்கணும் மேடம். எந்த தப்பு செய்யலை. இவங்க சொல்றதெல்லாம் போய் மேடம். நான் டிவியில் கூட பார்த்துருக்கேன். உங்களை தான் நான் பார்த்துருக்கேன். நல்லா சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன குழந்தை மேலே இருக்கிறான். இவங்க சொல்றதெல்லாம் போய் மேடம். யாரு சொல்றது போய்? எங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் போய். ஏன் பிரிச்சு வைக்கிறேன். நகை வந்து நான் கொடுத்துட்டேன். அவரு கஷ்டப்படுறாருன்னு கொடுத்துட்டேன். நான் வந்து அவரு கூட வாழணும்னு எண்ணம். இவங்க பிரிச்சு வைக்கணும்னு எண்ணமா இருக்காங்க. சேர்த்து வைக்கிற பொண்ணுன்னா நீ எங்கேயுமே அம்மா அப்பா பார்க்கல. என்னை சரியான குடும்பம் பத்துறாங்க. யாரு? என் அம்மா அப்பா. ஏன் என் வீட்டுக்காரர் தனியா கூட்டு நான் பேசிட்டுதான் பாக்குறேன். அவர் என்ன சொன்னார் மேடம்? தைரியமா பேசுமா, நீ சொல்லு என்ன பிரச்சனை? அப்பா அம்மா ஏன் கொடுமைப்படுத்துறாங்க? நான் அவரு கூட போறேன் மேடம். அவரு கூடயே நான் வாழ்ந்துக்கிறேன். கூலா கஞ்சியோ எனக்கு நகை வேண்டாம். நான் அவரு கூட தான் சேர்ந்து வளர்ப்பேன் மேடம். உங்க காலில் உளுந்தாலும் பரவாயில்ல, என்னை சேர்த்து வச்சுருங்க. அப்பா அம்மா என்ன கொடுமைப்படுத்துறாங்க? எனக்கு அவங்களும் வேண்டாம். நகை கொடுத்துட்டேன். எப்போ பார்த்தாலும் டார்ச்சல் பண்ணிட்டு நம்பரை வாங்கிடுறாங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரர் நம்பரை வாங்கிறாங்க. பேரனை பார்த்துட்டு ஒழுங்காக போயிடணும். அங்கே வந்து டார்ச்சல் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய சொத்து இருக்குன்னு நான் உங்களுக்கு தரேன் சொன்னாங்க. இப்படியே சொல்லி சொல்லி அவரை துரத்தி விடுறதுலே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. நான் அவரு கூட சேர்ந்து நான் போகணும். எத்தனை வருஷமா அவங்க அம்மா அப்பாவோட இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் குடிக்கிறது கிடையாது, சிகரெட் அடிக்கிறது கிடையாது, கல்யாணம் பண்ணதும் கிடையாது, என்ன அடிச்சதும் கிடையாது. அப்புறம் ஏன் சண்டை போட்டீங்க அவரோட? எப்போ நான் சண்டை போடலையே. நான் சண்டை போடல மேடம். நான் அவரு கூட சேர்ந்து வாழன்னு தான் நான் சொல்லி. ஏன் பிரிஞ்சீங்க அப்புறம்? அவர் தான் விட்டு போனாரு. விட்டுட்டு போனார்? ஏன் விட்டுட்டு போனாரு? சின்ன குழந்தை மேடம், வயிற்றுல பேதி ஆயிட்டு இருந்துச்சு. நான் தூங்குறேன்ப்பா, நீ வாப்பா ஆஸ்பத்திரி. ரொம்ப துடிச்சிட்டு இருந்துச்சு குழந்தை. ரொம்ப முடியாமல் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசிலாம் போட்டு வந்தேன். இந்த பெட்டு வாங்கி கொடுத்துட்டு துணியை இங்கே போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான். என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படியே போனவர் தான். அந்த குழந்தை ஏஞ்சி அப்பா எங்கன்னு கேட்குது. அப்போ வீட்டு பண்ணேன்னா சண்டைலாம் கிடையாது. சோறுக்கு குறைய வச்சேன்னா, நான் துணி துவைச்சேன்னா, முட்டை போச்சுன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. எப்பா எனக்கு புடவை வாங்கி கொடு, எனக்கு நகை வாங்கி கொடுன்னு நீ என்னமே கிடையாது. அவரை நான் டார்ச்சர் பண்ணுறதும் கிடையாது மேடம். கையெல்லாம் கிழிச்சுக்கிறியாமே? இல்லையா மேடம்? காமி பாருங்க, இப்போ கூட அவர் கூட நான் வாழ்ந்து தான் உட்காந்துருக்கேன். நைட்டானா சண்டை போடுவேயாமே? இல்லை மேடம், இப்போ கூட அவரை கூப்பிடுங்க, நான் பேசிட்டு தான் வந்தேன். நான் கடலையில இருக்கிறது பொருளெல்லாம் எடுத்து நீ வெளியே ஆளுக்கு கொடுப்பியா? ஜி அநியாயமா சொல்லாதீங்க மேடம். நான் படிக்க தெரியாது. இப்போ கூட அவரை பார்க்கணும் தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவரை தயவுசெய்து கூப்பிடுங்க மேடம். பார்த்துட்டு எவ்வளோ நல்லாச்சுமா? அவரை தனியாக பேசுங்க, என்னை சேர்த்து வச்சிருங்க. நான் அவர் கூட நான் எப்படி தான் வாழ்ந்துட்டு போறேன். அவர் வந்தா என்னம்மா கேட்ப? அவர் கூட நான் போறேன்னு சொல்லுவேன். நான் இப்போ எந்த வேண்டாம் சொல்லிட்டாருன்னா? அவர் வேண்டாம் சொல்லிட்டாரா மேடம்? சொன்னா என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டாரு மேடம். கூப்பிட்டுக்க மேடம், நானாச்சு தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன். எனக்கு அவர் வேணும். ஏத்துக்குங்க. நான் ஏத்துக்கிறேம்மா, நீ அப்பப்போ எனக்கு எதுவுமே வேணும். அப்புறம் அவங்களுக்கு போன் நம்பரை கொடுக்காதீங்க.
ஃபோன் நம்பர் கொடுக்கல. வேண்டாங்க. நீ ஓடுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. நீ ஓடுற அசிசியமாக திட்டுற. அந்த குழந்தை பாவங்க. குழந்தை நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க சத்தியமா நான் இனிமேல் எந்த தப்பு செய்ய மாட்டேங்க. உன் காலில் நீ செஞ்சு உட்காரு. வேண்டாம் ப்ளீஸுங்க. நீ செஞ்ச தப்புனால தான் நான் மன உளைச்சல்ல ஓட வேண்டியிருக்கு. வேண்டாம் அவங்கள விட்டுருங்க. ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க. நான் மேடம் நான் சொல்லிடுறேன். ஃபோன் நம்பரை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அட்ரஸும் கொடுக்க வேண்டாம். நம்ம எந்தையோ இதுல இருந்துட்டு போகிறோம். அவங்க வந்த பிரச்சனை ஆகுது. பேரனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நகை கூட வேண்டாம். நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம். அந்த புள்ள சாவுன்னு கேட்குது. எங்கள் அப்பாட்ட விடுன்னு அடிக்கிறாங்க, போட்டு கொடுமை பத்துறாங்க. என் வீட்டுக்கான கூட என்னை அடிச்சது கிடையாது. நீயா அவனை பிடிச்சி அடிக்கிற? சின்ன பையனா அவனை? சின்ன அவனுக்கு என்ன தெரியும் அவனா? நான் அடிக்க மாட்டேங்க. நீ மட்டும் நான் உங்க கூட எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. வேண்டாங்க, சந்தோஷமா நம்ம இருந்துட்டு போயிடலாம். அவங்க தேவையில்லை எனக்கு. அம்மா அப்பா வேண்டாம். நம்ம ஏற்கனவே அப்படிதான் சொன்னா. மறுபடியும் 4 வீட்டுக்கு ஓடுற, முடி அவுத்து போட்டு ஓடுற. நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு அட்ரஸ் கொடுக்குறீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் கூட அடுத்த வீட்டுக்கு கொடுக்க முடியும். உங்க அம்மா அப்பா தானே, வேற என்ன பரவாயில்ல. நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்துட்டேன் மேடம். அவங்க தான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நீ எதுக்கு தலையை விரிச்சு போட்டுன்னு ஓடுற? ஏதாவது தூக்கி உடைக்கிறது, நைட் ஆனா எஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அது கேளுங்க. நைட் எஞ்சி உட்காந்து அழுகுறியா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. எங்க அதோட எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். உண்மை சொல்லுமா. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உண்மை சொல்லு. நீ செஞ்ச இல்ல தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்க, அவ்வளவுதான் எனக்கு வேணும். நான் ஏத்துக்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீ நைட் எஞ்சி உட்காந்து அழுகுறியா இல்லையா? அப்பப்ப சாவ போறேன்னு சொல்லிட்டு துப்படா கழுத்துல போட்டு இருக்கிற. அதுல அவங்களுக்கு தெரியுமா வீட்டுக்குள்ள பண்றது? சொல்ல அவங்ககிட்ட. ஏமா அப்படி எல்லாம் பண்ற? கழுத்துல போட்டு இருக்குது மேடம். நான் தனியா வாழணும், அவங்க கூட இருக்க மாட்டேன். வாழ்றகு என் கூட இருக்கும்போது கழுத்தை போட்டு இருக்குன்னு செத்துட்டேன்னா நாளை பதில் சொல்லணும் உனக்கு. இனிமே நான் சாக மாட்டேன் மேடம். நல்ல உரிமை தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிதான் சொன்னாப்ல. மறுபடியும் வந்து இருக்கும்போது மறுபடியும் அதே தான் பண்ணாப்ல. சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாம்மா சொல்றேன். மறுபடியும் நீ எதுக்கு அப்படி எல்லாம் பண்ற? நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம். தெரியாம ஒரு நாள் பண்ண, டெய்லி அதே. அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எங்க வீட்டுல. இது ஒரு நேரம் அவங்க அம்மா பக்கம் சேர்ந்துட்டு என்னை திட்டும். ஒரு நேரம் என்ன பண்றாங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா நகையெல்லாம் வித்துட்டீங்க. ஆமா, அதை கேட்டு அவங்க டார்ச்சர் பண்றாங்க. நான் வேண்டாம், இவளுக்கு பிரச்சனை, அதனால சண்டை போடுறா உங்களோட. நீங்க விட்டுட்டு ஓடிடுறீங்க. இருக்கும்போதே சண்டை போடுறதானே. இப்ப வேண்டாம். வந்து அதிகமாகுது சண்டை. ஏங்க இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணி கொள்ளுங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க. உண்மைதான். சாப்பிடல, நான் உனக்கு சாப்பாடே போடலன்னு உங்க அப்பா அம்மா சொல்றாங்களா? கேட்டு பாரு. அவங்க எப்படின்னா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு தெரியும். நான் சாப்பாடே போடல. இருங்க, எங்க வீட்டுக்கார் வந்து என் வயித்துல குழந்தை இருந்துச்சு. யாரும் வந்து பார்க்கல. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. பிரசவத்துக்கு அவங்க அம்மா வந்தாங்க. யாருமே வயித்துல அப்ப இருக்கும்போது யாருமே வந்து பார்க்கல. இப்ப வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேணும் இது இவங்க தான். நான் அதை தரேன், சொத்து தரேன், அது தரேன்னு சொல்லிட்டு தான் இவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி என் வீட்டுக்காரன் விட்டு கொடுக்க முடியுமா மேடம்? நீ வீட்டுல வந்து பாருங்க. அந்த தெருவில் என்னன்னு பண்ணாங்க தெரியுமா? அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க? எங்க வீட்டுல தான். நான் இப்பமே நான் போயிடுவேன். இவரு கூட தயாரா இருக்கா என் குழந்தை. நீங்க கூட்டிட்டு போறீங்களா? இப்போ உடனே கூட்டணும். வீடு ரெடி பண்ணி தான் பண்ணணும். எங்க வீட்டுல இருக்க முடியாதுங்க. போனட்டு 4 ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வீட காலி பண்ண சொல்லிட்டு அங்க போய் வச்சுக்க. அவங்க தப்பா பேசுறாங்க. இல்ல எங்க வீட்டுல இப்ப சேர்த்துக்க மாட்டாங்க. கட்டுல வெளியில படுக்க வச்சு நான் வீட்டுக்குள்ள இவங்களை வச்சிருந்தேன். அதே தப்பா பேசுறேன். 4 ஃப்ரெண்ட் இருந்த இடத்துல படுக்க வச்சான்னு. இல்ல வீட்டுல இப்ப கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீ ஒழுங்கா இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா? வேணாங்க, நீங்க இப்ப கூட்டிட்டு போங்க. கடையில இருக்கும்போது சோப்பு எடுத்து விற்கிறது, மண்ணவாரி தூத்துறது, அதெல்லாம் பண்ண போய் நாரிக்கிட்டு கிடக்கணுமா? நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே வாங்கி கொடுக்கல, ட்ரெஸ் எதுவுமே கொடுக்கலங்கிறாங்க. நீ சாப்பாடு பொங்கி எவ்வளவு வேஸ்ட் பண்ண அதெல்லாம் தெரியுமா உங்க அம்மா அப்பாவுக்கு? இல்ல நம்ம சொல்லும் போது அவங்க கேட்டாங்க. என்ன கூட்டிட்டு போயிருங்க. சும்மா மொட்டையா கூட்டு போன்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் நீ அதே தப்பு பண்ணா நான் இங்க கொண்டாந்து விட முடியுமா அவங்ககிட்ட? என்ன பண்ண மாட்டேங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அதான் சொன்னேன். ஏங்க பண்ண மாட்டேங்க. திருப்பி ஒண்ணு எனக்கு மனது உளைச்சல தான் நான் விட்டு ஓட வேண்டியிருக்கு. நீ சாவ போறேன்னு சொல்லுவோம். உன்னை தாக்கி பூக்கி ரெடி பண்ணி வைப்பேன். எனக்கு மனசு நீ சாவ போறேன் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ண. வேலைக்கு கிளம்பும் போது நீ போயிட்டு வரும்போது நான் பாடியா தான் கிடப்பேங்கிறது. ஐயோ நான் போன நான் எப்படி நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? உங்க பொண்ணு என்ன முடிவு எடுத்து சொல்ல முடிவு? நான் இவரு கூட போறேன். நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்.
இவரு கூட போனாய்க்கு மேல நான் எல்லாம் எழுதி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கினா தான் நான் இது பண்ணுவேன் நம்பிக்கை. மறுபடியும் கூட்டிட்டு போவான் 6 மாசத்துல. வீட்டுக்காரன் பைத்தியன்னு பட்டம் கட்டினவ ஏமாத்தி கூட்டிட்டு போய் கடைசியா பண்ணுவா மேடம். இவ்வளவு நாளைக்கு வீட்டுக்காரன் பத்தி அசிங்கமா பேசாதீங்க. இப்ப பத்தியா இவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இப்ப அப்ப நீ விட்டுட்டு போனா என் வீட்டுக்கு எதுக்கு வர்ற? மேடத்திட்ட சொல்லு நீ அவங்கிட்ட. நீ பேசாம இரு. அசிங்கமா பேசக்கூடாது என் வீட்டுக்காரனை வச்சு. என்ன வீட்டுக்காரனை வச்சு விட்டுட்டு போனாலும் 10 நாள் இப்ப 10 மாசம் விட்டுட்டு போனானே. எப்படி பாத்தீங்களா? இப்படிதான் இப்படிதானா என் வீட்டுக்காரனை அவன் பத்தி இப்படிதான் மேடம். இதேதான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் 2012ல நீங்களும் தேடி வராதீங்க. 2012 தானே 2012 எங்க தேடி வராதா? குழந்தைக்கு உண்டான எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போ. அதெல்லாம் இப்ப தர முடியாது. என் வீட்டுக்கார எப்ப ஒழிச்சு எதுக்கு பாருங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க அவன் வெட்டி போட்டுனா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு கடன் வாங்கி வச்சிருக்காவ. கடன் வாங்கி வச்சிருக்கா. இவ்வளவு நாள் எப்படி வெட்டேன்னு சொல்றாங்க. 5 கூலி பண்ணாலும் வச்சிருந்தேன். 5 வருஷம் வளர்த்திருக்கேன். இப்படிதான் மேடம். இவன் இப்படித்தான் இது பண்ணி ஸ்டேஷன்ல கொடுத்ததுக்கு இதே பேர் தான் சொன்னான். வீட்டுல வச்சு ஒரு மாதிரி பேசுறது. இப்போ அவங்க யார் நாங்க மிரட்டோம் மேடம். அவன் புருஷன் கூட வாழ்றத பத்தி எங்களுக்கு தப்பு இல்லை. அவன் வாழட்டும். அதே நேரத்துல 10 நாள்ல அவன் நல்லவர் வச்சிருப்பான். 11ஆம் நாள் விட்டுட்டு எங்கேயாவது போயிருவான். இது வரைக்கும் தான் நடந்திருக்கு அதே மாதிரி. ஆனா இவ இந்த ஆசைக்கு அவ அன்பா இருக்கிறனால இவ அன்பு இருக்கு. அவங்கிட்ட அன்பு இல்ல. அவரு சொல்லல. பைத்தியம் பைத்தியம் சொன்னால மேடம். நீ சொல்லல. நான் சொல்ல மாட்டேன். பைத்தியம் சொன்னாரா இல்ல? ஒரு சுடிதார் இருக்குல்ல. இப்ப நீ இந்த சுடிதாரை கலஞ்சிட்டு ஒரு சுடிதார் எடுத்து போட்டுட்டு தான் கூட்டிட்டு போகணும். அவனை நாம் எந்த இதுக்கும் என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. நான் பிள்ளையும் தரமாட்டேன். நீ பீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ கூட்டிட்டு போ. பிள்ளையும் தர மாட்டேனா? நீ சொல்லுங்க மேடம். நீங்க என்ன பண்றீங்களோ? ஏமா அம்மா அப்பா கொடுமைப்படுத்துறாங்க சொல்றேன். அவங்க போய் சொல்றாங்க மேடம். மேடம் என் நகையை வாங்கி கொடுத்துருங்க மேடம். என் நகை வேணும். எனக்கு நகை வேணும். நகை நான் தர மாட்டேன். ஒன்னாலே என் நகை என்ன கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். என் நகையை வச்சிருக்கான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அழுகாத விடு. இப்படி பாக்குறாரு. மண்ணலி போட்டு கடலை தண்ணி விட்டுருக்கா. போய் மேடம் பத்தியா போய் நான் பைவில வச்சு தைக்க பைவில் கொண்டிருக்கேன். சத்தியமா எனக்கு என்ன பரவாயில்ல. நான் போய் தான் நான் சொல்லுவாங்க. என்ன பேசுற நீ? அவங்க எப்படி அடிக்கலாம்? நீ என்ன பேசுற? எவ்வளவு நாளாச்சு புருஷனை விட்டுட்டு போயிட்டு? எவ்வளவு நாளாச்சு? இப்படி பண்றமா என்னைய கூட்டிட்டு வீடு பிடிக்கிறதுக்கே முடியாது சொன்னாரு. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்படி நான் செத்து போயிடுவேன். கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. அவளுக்கு தான் தெரியும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கலந்து வாங்கி என் பிள்ளைய நீ விட்டுட்டு ஓடிட்டாலே. நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி என் ராணி சொல்லுமா. உன்னை யாரு பார்த்தாங்க இந்த 10 மாசம்? யாரு பார்த்தாங்க? ஒரு போல துணி எடுத்து கொடுக்க மாட்டானம்மா. ஒரு அப்படி மரியாதை இல்லாம பேச மாட்டா. மரியாதை எல்லாம் பேசுனா அவங்க இத மாதிரி பண்றாங்க. என்னால பிடிக்கல. இங்க என்ன மாதிரி பண்ணாங்க? நான் அவரு கூட நான் போறேன் மேடம். எழுதி கொடுத்துறேன். நகை வேணா நான் எப்படியா சம்பாதிச்சு நான் கொடுத்துறேன். எனக்கு இப்ப நகை வேணும். இப்ப தர முடியாது. இப்ப எனக்கு அவன் வச்சிருக்கிற மேடம் என்ன மேடம் இப்படி பேசுறாங்க? நானே தரேன்னு சொல்லிட்டேன். முடியாது. உன்னை கூட்டிட்டு போய் நான் அவரு தான் நான் போவேன். நீங்க எழுதி வாங்கினா எழுதி வாங்கிக்கணுங்க. என்ன ஆளை விட்டுருங்க. என்ன நிம்மதியா வாழ விடுங்க. அப்ப போலீஸ்ல தான் ஆர்டர் பண்ணணும். பாருங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பெனி இருக்கு. கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் மேல கம்பெனி கொடுக்காதீங்க. ஆமா கொடுப்பேன். நான் கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்கேன். அவர் மேல என்ன தப்பு இருக்கு? நீ பேட. ஆமா நான் சேர்ந்து பார்த்ததே உங்களுக்கு பிடிக்கல மேடம். 10 நாள் புள்ளைய வாங்கிட்டு வருவா. மறுபடியும் புள்ளைய வாங்கிட்டு வந்தேன். இப்ப கலச்சிருக்கு மேடம். ஆமா சத்தியமா சொல்றேன். குழந்தையே கிடையாது. மாற்று போட்டதையும் கிடையாது. அதே அம்மா போய் சொல்றேன். ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி ஒரு புள்ள செத்து போச்சு. 2வது புள்ள என் வீட நான் எப்ப கழிச்சேன் அந்த பைப்புல எடுத்துட்டு நான் வளர்த்தனே. யாரு கொடுத்தா? அந்த வளர்த்தது கொடுத்துட்டு போ மேடம். நான் வெளியே இருக்கிறேன். என் தலை சுத்துது. நீ இவ்வளவு நாளா வச்சு கவனிச்சில சாப்பிடாம இருந்தாலும் கூட போய் தாங்குவிய. அந்த இதுக்கு பலன் எழுப்பி கொடுப்பேன். அதுக்கு நீ பலன் அனுப்பிச்சுதான்
இன்னும் எண்ணி 8 நாள் உடைய சாவடிச்சுட்டு போக மாட்டேன் இருடி. ஒரு மலை துணி வீட்டுக்குள்ள பாரு, இப்ப கூட சுடிதார் என் புள்ள 2 சுடிதார் எடுத்து ஒரு கொடுத்துருக்கு. வீட்டு துணி எடுத்து கொடுத்துருப்பாங்களே ஒரு 10 ரூபா. இது சின்ன பொண்ணா உங்களுது? இதான் 3வது பொண்ணு இது. அந்த பொண்ணு இப்ப பேசினா எப்படிமா நான் சொன்ன சரிதானமா இருக்கு அப்படித்தான் சொல்லுவா அவன். அவன் இப்படி ஏமாத்தி இப்படி பண்ணிட்டு மேடம் இவன் கூட்டிட்டு போறது இப்படித்தான் இவளுக்கு கூட்டிட்டு போய் வாடுறது பத்தி ஒண்ணும் இல்ல மேடம். கூட்டிட்டு போயிருவான். ஆனா கூட்டிட்டு போய் வாடுறது பத்தி இல்ல. மறுபடியும் அந்த கண்டுபிடிக்க குழந்தைய இவனே வந்து இது பண்ண முடியாது. இவன் அப்பேற்பட்ட ஆள். ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி இது பண்ணிட்டு எனக்கு நான் போகவே மாட்டேன், எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க செக்ரட்டரி சொல்லிருக்கீங்க. இதே ஒரு கூட ரபிக் பாய் வேலை செய்யறவர்கிட்ட சொல்லியிருக்காப்ல. போய் சேர அந்த புள்ளையிட்ட அந்த புள்ள அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு வந்து சொல்லியிருக்காப்ல. அவ புருஷனை பார்த்த உடனே இப்படி மறுபடியும் மேடம் இவ வந்து கர்ப்பத்தடை பண்ணல, இவன் இப்படிதான் பண்ணுன்னு சொல்லி மாத்திரையை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு தான் போனான் இவன். ஆமா இப்படியே இது பண்ணிட்டு இவன் வர்ற நேரமா இவன் இப்படி சொல்லிடுது. இவன் பைத்தியமா? இவன் பைத்தியம் பட்டம் கட்டுறான். இவன் பைத்தியமா? நீ அப்பேற்பட்டவன். நீ வந்து 10 மாசத்துல நீ வந்து ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. மனைவி இவனோட அனுப்ப மாட்டான் மேடம். ஏன் வீட்டுக்கிட்ட வீட்டு வாடகைக்கு புடிச்சு ஏன் கண்ணு முன்னால வாங்கி இருக்கணும். அப்பனா நான் சம்மதிப்பேன். நான் தனியா அனுப்ப முடியாது. இல்ல போலீஸ் ஹேண்டல் பண்ணிருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு. நான் கடன்காரெல்லாம் வருவான் என்கிட்ட வந்து இவன் வாங்கிட்டு போவான். நான் இது பண்ணவா? என் பையன் மேல சத்தியமா நான் சொல்றேன் இந்த புள்ள இப்படிதான் பண்ணு. அப்ப எதுக்கு நான் சாமத்துல என்ன 3 மணிக்கு காலைல வந்து விழுந்தா நான் இனிமேல் என் புருஷன் கூட சேருமா? அப்ப வந்து 3 வருஷமா வச்சிருந்தேன். வீட்டுல வச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தா. நான் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், போக மாட்டேன். இப்ப வந்து மாறுது. இப்படிதான் அடையாரா தள்ளி விட்டு வந்திருக்கான். வந்து சொல்லல இதே தள்ளி விட்டு வந்திருக்கான். கீழே தள்ளி விட்டு மலையில நனைஞ்சு கடல்ல தள்ளி விட்டு சொல்லியிருக்கான். கடல்ல யார் தள்ளி விட்டா? உங்க பையன் கிட்ட கேளுங்க. நீ என்ன மையம் மறந்து வச்சிருக்கே? உன்னை வந்தவொன்னே இப்படி சொல்ற? என்னை தாய் எப்படி பண்றா? இவனால எந்த மேடம் 5 வருஷம் வச்சிருப்பேன் நான். மறுபடியும் வேற ஒரு தள்ளி விட்டுருவா துரத்தி எல்லாருக்கும் சொல்லு. இந்த புள்ள என்னை வந்தா எது தீர்த்து வீட்டுல எல்லாம் பேசுவான்னு சொல்லி அவங்க பொறுக்க முடியாம நீ ராணி மாதிரி வச்சிருக்க. உன்னை பாரு என்னவெல்லாம் பேசுற புருஷன் கூட இருந்தா அப்படிலாம் சொல்லுவாளுங்க. நான் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாம சரி நம்ம புள்ள நம்மள எங்க துரத்தி விட என் மவன் சொல்லுவான் மடத்துல கொண்டு விடுமான்னு சொல்லுவான். எதுக்கு இந்த துணிட்ட நான் கெட்டி கொடுத்துட்டு நகை நட்டு வாங்காம என் பிள்ளைய மடத்துல கொண்டு விடவா? நாளைக்கு நம்மளே செத்து போயிட்டோம். நகை நட்டை வச்சு ஒரு குச்சல் கட்டி நம்ம வீட்டுக்குள்ள குச்சல் கட்டி அது இருந்துக்கிறோம் மேடம். அப்படி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிறதா தப்பு. நீ என்னைக்கு இது பண்ணிட்டு அவனுக்கு இல்ல மேடம் அப்படி வாழ வைக்கணும். தாயால விட முடியாதுங்க. ஆமா அப்பா கூட விட்டுடுவாரு. நான் விட்டுட்டேன். ஆனா உண்மைதான். அம்மா அவங்களுக்கு வய தெரியறது இல்ல. ஆமா ரொம்ப அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னொரு குழந்தைய வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? ஆமா இப்படி இதேதான் 10 நாளையில விட்டுட்டு போனா என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது ஒரு விஷயம் நான் சொன்னா கேப்பீங்களா? பிரச்சனை உங்கள்கிட்டயும் இல்ல அவர்கிட்டயும் இல்ல, பிரச்சனை உங்க பொண்ணுகிட்ட. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம, ஏன்னா உங்க பொண்ணை வச்சு இருங்கம்மா பேசுறாங்கல்ல, உங்க பொண்ணை சமாளிக்க உங்களாலேயே முடியல. எப்படி அவர் சமாளிப்பாரு? எப்படி குடும்பம் நடத்துவாரு? அதான் விட்டுட்டு ஓடுறாரு. அப்ப என்ன வேணும்? உங்க பொண்ணு உங்க கூட நிம்மதியா இருக்கிறது இல்ல, சந்தோஷமா இருக்கிறது இல்ல, அவரோட தான் சந்தோஷமா இருக்காரு. அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். இவரு கூட சந்தோஷமா இல்லையே. அதுக்கு என்னன்னா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா பக்கத்துல வச்சுட்டு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு கண்காணிக்கல வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட்டா இருந்தா அவர் நல்லா குடும்பம் நடத்துவாரு. என்ன சொல்றீங்க? சரிங்க. அதுதான் வேற வீடு வாடகை புடிச்சு தனியா இருக்கட்டும். அதுதான் அத விட்டுட்டு நீங்க நான் சொல்றதுக்கு சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வே ஆக போறது இல்ல. அவ குழந்தை மாதிரி. அவ மனநிலை சரியில்லாம எல்லாம் இல்ல. அவ சின்ன குழந்தை மாதிரி. அவ வயசுக்கான மெச்சூரிட்டி அவளுக்கு இல்ல. ஆமா உங்களாலே சமாளிக்க முடியல. உங்களாலே அந்த பையன் எப்படி சமாளிப்பான்? விட்டுட்டு ஓடிடுறான். ராணி இந்த பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க பாத்துருக்கலன்னா நீ தெருவில் தான் நின்று இருப்ப. உன் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாரு. அம்மா கையை விட்டாங்களா? மரியாதை இல்லாம பேச மாட்ட. நல்லபடியா குடும்பம் நடத்தணும். புரியுறதா? நான் உங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க வீட்டுக்கு போகாதே. எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்க இனிமே சேர்க்க மாட்டோம். நீ தனிப்பட்ட மறுபடியும் சேர்க்க போறது இல்ல. வேண்டாம் நீ அவங்களுக்கு வேண்டாம். துணி மணில குடுக்க சொல்லுங்க. இருங்க, புருஷனோட ஒழுக்கமா குடும்பம் நடத்தணும்.
நான் நிறுத்துவேன் மேடம், புரியுதா? நடத்துவோம். இத பாருங்க, நீங்க அவங்க வீட்டு பக்கத்துலயே வீடு பாருங்க. ம், அவ ஒழுக்கமா குடும்பம் நடத்தட்டும். உங்களை நம்பி எல்லாம் பசங்களை எல்லாம் பையனெல்லாம் விட முடியாது. அவங்க கண்காணிக்கல தான் இருக்கணும். இப்ப என் குழந்தை வேணும் மேடம். என்ன என் குழந்தை? உனக்கு எப்படி உன் குழந்தை? அது மாதிரி தானே அவங்களுக்கு நீ குழந்தை. இப்ப என் என் குழந்தை. பையனை நான் தூக்கிட்டு போகணும். என் குழந்தை சொல்ற. இப்ப நான் தூக்கிட்டு அப்பா அம்மா போகணும் இல்லாம மேடம். நீ எங்க இருந்து வந்த? அவங்க அப்படிதான் பேசுவாங்க மேடம். யார் எப்படி பேசுவாங்க? நான் இங்க இருக்க மாட்டேன் மேடம். எப்படி பேசினாலும் உனக்கு சோறு போட்டது, உன்னை பாத்துண்டது உங்க அப்பா அம்மா. ஞாபகம் இருக்கட்டும். தம்பி, வீட்டு பக்கத்துலயே இடம் பாருங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க மேல உயிரே வச்சிருக்கா. நல்லா இருக்கும் வாழ்க்கை. கொஞ்சம் பொறுமையா நடத்துங்க, சரிங்களா? அம்மா அதாம்மா கரெக்ட். கொஞ்சம் அம்மா கோவத்துல கத்துறாங்க உங்க கஷ்டத்தினால. நீங்க கஷ்டத்துல கொஞ்சம் ரொம்ப அட்ஜஸ்ட் மனசு பண்ணீங்க. ஆமா. கிளம்புங்க. மாமியார் மாமனாரோட சப்போர்ட் இல்லாம உங்களால அவளை பாத்துக்க முடியாது. இல்லை சப்போர்ட் இல்லை, அவங்க சும்மாவே நம்மளை திட்டிக்கிட்டே அவங்கள்ட்ட சண்டை போடாத. இந்த பொண்ணு நீங்க நகையெல்லாம் கொண்டு போய் வச்சீங்கன்னா திட்டாம என்ன பண்ணுவாங்க? அதுக்காக இல்லை மேடம், அதுக்கு தான் அவங்க இந்த திட்டுறாங்க. பொண்ணு வந்து சரியில்லைன்னு தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படி சரியில்லைன்னு நல்லா இருக்கிறது பொண்ணு அப்படி பண்ணாதீங்க. இல்ல அவ மேடம், சின்ன மெச்சூரிட்டி இல்லாம மொட்டை இருக்கா. மாடில இருந்து சாவ போறேன்னு சொல்ல நம்ம எப்படி இருக்கும்? இத பாருங்க, அவங்க சப்போர்ட் இல்லாம உங்களால குடும்பத்தை பார்க்க முடியாது. புரியுறதுங்களா? நல்ல வேலைக்கு போய் ஒரு நிலைமைக்கு வாங்க. அவங்க போட்ட நகையெல்லாம் மீட்டி கொடுங்க. நல்லா வச்சுங்க பொண்ணு, எல்லாம் நல்லபடியா இல்ல, அது நல்லதான் வச்சுக்கேன். அது இந்த மாதிரி திடீர்னு மனவழிச்சு பண்றது தான் நமக்கு கஷ்டமாயிருது. அதுக்குன்னு விட்டுட்டு போனா ஓகேயா? இல்ல அவங்க அதை இதை வச்சுக்கிட்டு நம்மள திட்டுறாங்களே. இல்ல இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, அவங்களால விட்டுட்டு இருக்கவும் முடியல. நீங்களும் நல்ல பையன்தான், உங்களால விட்டுட்டு அப்படியே இருக்கவும் முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. எல்லார் வாழ்க்கையும் ஏதோ ஒரு குறை இருக்குங்க. நமக்கு இருக்கிறதுல நல்லது என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க மணி ரொம்ப வெகுளி, சின்ன குழந்தை மாதிரி உயிரே வச்சிருக்கவங்க மேல. அப்பா மட்டும் சண்டை போடுறான். அது கொஞ்ச நேரம் உயிர் வச்சு கொஞ்ச நேரத்துல நம்ம தூக்கி வச்சு பேசும். அது தாலி இதெல்லாம் கழட்டி எரிஞ்சிச்சு மேடம் ஒரு நேரத்துல. நம்ம அதெல்லாம் பெருசா நினைக்கல. நல்ல விஷயம். ஒரு சிலர் வந்து கழட்டி எரிஞ்சிட்டாலே இது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க நல்லபடியா குடும்பம் நடத்துங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? வணக்கம். ஆக்சுவலி அவங்க அம்மா அப்பா இந்த பையனுக்கு ரொம்ப எதிராக இருந்தாங்க. நம்ம எடுத்து சொன்னோம். ஏன்னா அந்த பொண்ணை கொஞ்சம் டிஃபிகல்ட், அந்த பொண்ணை மேனேஜ் பண்ணுறது. டக்குன்னு சைடு எடுத்துக்கிறா. திடீர்னு இல்லை எனக்கு புருஷனே வேண்டாங்கிறா, திடீர்னு இல்லை எனக்கு அப்பா அம்மாவே வேண்டாங்கிறா. அவள் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கா, இக்னரண்ட்டாக இருக்கா. அவளை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அந்த பையனோட கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா குறையும் அவர் மேலே போட்டதுன்னா, இப்படி ஒரு பொண்ணை வீட்டில் மனைவியை வச்சுட்டு அவர் வியாபாரத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணும். அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம தான் இவங்க அவரை குறை சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம எடுத்து சொன்னோம், அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களாலேயே சமாளிக்க முடியலை, எப்படி அவர் சமாளிப்பாரு? கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. பக்கத்துலேயே அவங்க நியாயமாக பேசினாங்க. பக்கத்துலேயே வீடு எடுக்கிறோம், என் கண்காணிக்கையிலே இருக்கட்டும். ஏன்னா அம்மாவால் முடியாது. பொண்ணு அப்படி அந்த பொண்ணு ஏதோ சொல்லறது, கோவத்தில் திட்டுறாங்களே தவிர எப்படியோ போ எக்கேடு கட்டு போன்னு சொல்ல முடியுமா? அம்மாவால் முடியவே முடியாது. ஸோ நிச்சயமாக அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க கண்காணிக்கை இருக்கும், அவங்க நல்லபடியாக குடும்பம் நடத்துவாங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.